என்றால் மணவ மணவாளனாக உள்ள ஆட்டுக்குட்டியானவராக இங்கே சித்தரிக்கப்படுகிறார் இல்லையா? மணவாளனாக அங்கே ஆட்டுக்குட்டியானவர் சித்தரிக்கப்படுகிறதை தான் இந்த வசனங்களிலே நாம் பார்த்தோம். இந்த பகுதியை நாம் படிப்பதற்கு முன்பதாக இதற்கு முந்தின 17, 18 ஆகிய அதிகாரங்கள் நாம் படித்து அதன் பிறகு இதை படிக்கும் பொழுது அதனுடைய சாரம்சத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 19ஆம் அதிகாரமானது அங்கே பரலோகத்திலே நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. 19ஆம் அதிகாரத்திலே உள்ள சம்பவங்கள் பூமியிலே நடக்கக்கூடியவைகள் அல்ல, பரலோகத்திலே அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஆனால் அதற்கு முன்பதாக 17, 18 ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்டுள்ளவைகள் பூமியிலே நடக்கக்கூடிய சம்பவங்களாக அங்கே இருக்கிறது. அதைதான் நாம் இந்த வேளையிலே சிந்தித்து விட்டு பிறகு நாம் அந்த 19ஆம் அதிகாரம் உள்ள வசனத்திற்கு நாம் செல்வோம். இப்பொழுது 17, 18 ஆகிய அதிகாரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே வர இருக்கக்கூடிய மகா பெரிய ஒரு தலைநகரை குறித்து தான் இந்த 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரமும் சொல்லுகிறது. உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த ஒரு பாபிலோன் இந்த உலகத்திற்கு வர இருக்கிறது. அல்லது எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கக்கூடிய அரசியலிலும் சமயத்திலும் மற்றும் அதாவது வணிகத்திலும் எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கக்கூடிய மிக உன்னதமான பட்டணமாக இருக்க போகிற ஒரு பட்டணத்தை குறித்து, ஒரு சாம்ராஜ்யத்தை குறித்து தான் இந்த 17, 18 ஆகிய வசனங்கள் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா சாம்ராஜ்யங்களுடைய வல்லமையை காட்டிலும் இந்த உபத்திரவ காலத்திலே வரக்கூடிய இந்த சாம்ராஜ்யமானது, இந்த அரசாங்கமானது எல்லா சாம்ராஜ்யங்களை காட்டிலும் மிகவும் வலிமையுள்ளதாக இருக்க போகிறது என்பதை இந்த பகுதியானது நமக்கு சொல்லுகிறது. அதனுடைய பெயர், அந்த நகரத்தினுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. பாருங்கள், 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், மேலும் ரகசியம் மகா பாபிலோன் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, அது மகா பாபிலோன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகா பாபிலோன் எப்படி வருகிறது என்பதை அதே 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கே நாம் படிக்கிறோம். 17:7. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, நீ ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்வேன். இந்த மகா பாபிலோன் தானாய் ஏற்படுவது இல்லை. இது எப்படி ஏற்படுகிறது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி ஏற்படுத்தப்படுகிறது? இது ஒரு மிருகத்தின் மேலே என்ன செய்கிறது என்றால் பயணிக்கிறதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அல்லது இந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதா இருந்தது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். 7 தலைகள், அப்புறம் 10 கொம்புகள். 7 தலைகள் என்பது எதுவென்று நமக்கு தெரியும். கீழே உள்ள வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டுள்ளது. 9வது வசனம், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அப்ப இந்த ஸ்திரீ தானாய் ஏற்படுகிறது இல்லை. இவளை அந்த 10 ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே அவளுக்கு வல்லமையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 மலைகளும், அதாவது அந்த 10 கொம்புகள் இல்லைங்களா, 10வது வசனத்திலே அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பகுதியிலே நாம் படிக்கும் பொழுது இந்த மிருகத்திற்கு 10 கொம்புடையதாயும் 7 தலைகளும் 10 கொம்புடையதாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த 7 தலைகள் எதுவென்று 10வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது. 7 ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 கொம்புகள் அது எதை காட்டுகிறது என்றால் இனிமேல் வரக்கூடிய சாம்ராஜ்யத்தை அது காட்டுகிறது. இனிமேல் அது ஒரு சாம்ராஜ்யம் ஏற்படுத்தப்பட போகிறது. அந்த சாம்ராஜ்யத்திற்கு மேலே யார் உட்கார்ந்து இருக்கிறது என்றால் இந்த மகா பாபிலோன் என்ன செய்கிறது? உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 7 ராஜாக்கள் யார் என்பதை 10வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். 5 பேர் விழுந்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. யார் அந்த 5 பேர்?
இந்த வசனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களோடு சம்பந்தப்பட்டு இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். இந்த 7 ராஜாக்களிலே 5 பேர் என்ன செய்தார்கள்? விழுந்தார்கள். யார்? எகிப்து, அசிரியா, பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யம் ஆகிய 5 சாம்ராஜ்யங்கள் அது விழுந்து போனது. இப்பொழுது மேலும் யோவான் சொல்லுகிறார், ஒருவன் இருக்கிறான். அதாவது யோவான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தை தான் யோவான் அங்கே சொல்லுகிறான். அது ரோம சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. மற்றவன் இன்னும் வரவில்லை. அதுதான் என்னது? அந்த 10 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய உதவியோடு இனிமேல் ஏற்படுத்தப்பட போகிற உலகத்தினுடைய தலைநகராக இருக்க போகக்கூடிய அந்த நகரத்தை குறித்து, அந்த சாம்ராஜ்யத்தை குறித்து, அந்த அரசாங்கத்தை குறித்து சொல்லுகிறார். அது இனிமேல் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. இப்பொழுது இல்லை, இனிமேல் தான் வரப்போகிறது என்று. அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இவனுடைய இந்த சாம்ராஜ்யத்தினுடைய அல்லது இந்த வரக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய காலம் மிக நீண்ட காலம் கிடையாது. எவ்வளவு காலம்தான்? நாம் அறிந்து இருக்கிறபடி 7 வருடங்கள் தான் இந்த அரசாங்கத்திற்கு அங்கே இடம் கொடுக்கப்படுகிறது. தேவன் 7 வருடத்தை தான் அங்கே கொடுக்கிறார். அடுத்தது 11வது வசனத்திலே, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாதவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். யார் இது யார்? அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவன் தான் எட்டாதானவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப 7 ராஜாக்கள், அதிலே இதிலிருந்து வரக்கூடியவன் தான் யார் என்றால் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். அப்ப இந்த கடைசியாக வரக்கூடிய உபத்திரவ காலத்திலே வரக்கூடிய அந்த 10 ராஜாக்கள் சேர்ந்து என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய எல்லா அதிகாரத்தையும் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இவன் என்ன செய்கிறான் என்றால் இந்த மகா பாபிலோனை சுமக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா சாம்ராஜ்யங்களை காட்டிலும் மிக உன்னதமான அரசாங்கமாக வரவிருப்பதுதான் இந்த மகா பாபிலோனாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக தலை சிறந்த அதாவது நாடுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லையா? அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மன், ரஷ்யா போன்ற பல தலை சிறந்த இடங்களை எல்லாம் பார்க்கிறோம், நகரங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இவைகளையெல்லாம் தள்ளிவிட்டு மிக உயர்ந்த இடத்திற்கு வர இருப்பதுதான் கடைசி காலத்திலே வர இருக்கக்கூடிய மகா பாபிலோனாக இருக்கிறது. இந்த பாபிலோன் ஏற்கனவே இருந்தது என்று சொல்லி இங்கே யோவான் சொல்லுகிறார் இல்லையா? பாருங்கள், இவைகள் இந்த மகா பாபிலோன் ஏதோ புதிதாக வரக்கூடியது அல்ல. இது எதிலிருந்து வருகிறது என்றால் ஏற்கனவே இருந்த அந்த சாம்ராஜ்யங்களிலிருந்து என்ன செய்கிறது? வரக்கூடியதாக இருக்கிறது. ஐயா, அப்படின்றால் என்ன? ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஏற்கனவே இதனுடைய வாள் எங்க இருக்கிறது என்றால் முன்னே இருந்து அது என்ன செய்கிறது என்றால் வந்து கொண்டிருக்கிறது. அது மறுபடியுமாக புதுப்பிக்கப்படக்கூடியதாக, மறுபடியுமாக அது எழும்பக்கூடியதாக நாம் இந்த வசனங்களின் மூலமாக அறிகிறோம். இந்த அரசாங்கமானது இங்கே நாம் படிக்கும் பொழுது இன்னமும் அந்தி கிறிஸ்து வரவில்லை என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. ஏன்? இந்த அரசாங்கம் ஏற்பட்ட பிறகுதான் யார் வர முடியும்? யார் வருவார்? அந்தி கிறிஸ்து வருவான் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. பாருங்க, 11வது வசனத்திலே, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அந்த ஏழிலிருந்து என்ன செய்கிறான்? தோன்றுகிறவன் யார்? அந்தி கிறிஸ்து. ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து அவன் இனிமேல் தான் என்ன செய்ய போகிறான் என்றால் வரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றார். ஆக இந்த மகா நகரமாகிய பாபிலோன் பூமியின் ராஜாக்கள் மேல் என்ன செய்கிறது? ராஜ்யபாரம் பண்ணுகிறது. அப்ப அதனுடைய வல்லமை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பூமியில் உள்ள எல்லா ராஜாக்கள் மேலும் ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொண்டதுதான் இந்த மகா பாபிலோன். அதே போல 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். 18 அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு. இது ஏதோ வேறொரு பூமியிலே நடைபெறக்கூடிய சம்பவம் கிடையாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே பூமியிலே இப்பொழுது நடக்கக்கூடிய இதே
இதே பூமியிலே நடைபெறக்கூடிய சம்பவத்தை தான் இங்கே படிக்கிறோம். இந்த உபத்திரவ காலத்திலே எல்லாருடைய கண்களும் எங்கே நோக்கி இருக்கும் என்றால் இந்த மகா பாபிலோனை நோக்கி இருக்கும். இங்கே இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ? அப்ப இந்த 7 வருட அந்த காலத்திலே பூமியிலே இந்த நகரத்திற்கு ஒத்த நகரம் எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு இது என்ன செய்யும்? உயர்ந்து நிற்கும். அமெரிக்கா கிடையாது, இங்கிலாந்து கிடையாது, ஜெர்மன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த உபத்திரவ காலத்திலே எது உயர்ந்து நிற்கும் என்றால் இந்த பாபிலோன் தான் மகா பெரிய நகரமாக உயர்ந்து நிற்கும். இது யார் சொல்லுகிறது என்றால் நாம் சொல்லவில்லை. அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நகரத்தோடு சம்பந்தம் கொண்டிருக்கக்கூடிய, வணிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அந்த நாட்களிலே வாழக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எல்லாரும் வாழ விரும்பும் இடமாக இருக்க போவதுதான் இந்த மகா பாபிலோன். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆசைனா, இங்கிலாந்து போகணும், அமெரிக்கா போகணும், ஜெர்மன் போகணும் என்று சொல்லி எல்லாரும் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? தலை சிறந்த உயர்ந்த நகரத்திற்கு போய் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, உபத்திரவ காலத்திலே எல்லாருடைய ஆசையும் எதுவாக இருக்கும் என்றால் இந்த மகா பாபிலோன் நகரத்திற்கு சென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஏனென்றால் எல்லா துறைகளிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்க போவது இந்த மகா பாபிலோன். அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம், தொழில்நுட்பம் எல்லாவற்றிலும் எல்லா நாட்டை காட்டிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நகரம்தான் மகா பாபிலோனாக இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். பாவத்தினுடைய உச்ச இடமாகவும் இருக்க போவது எதுவென்றால் இந்த மகா பாபிலோன் தான். அதாவது உலகத்தில் எல்லாரும் வாழ விரும்பும் இடமும் மகா பாபிலோன், எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கக்கூடிய இடமும் மகா பாபிலோன், பாவத்தினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடியதும் என்ன தெரியுங்களா? இந்த மகா பாபிலோன். அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூறக்கூடிய அளவிற்கு அவளுடைய பாவத்தின் உச்சத்தை இந்த வசனமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது பிரியமானவர்களே. அடுத்ததாக 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரரும் அவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. அப்படின்றால் என்ன? அதாவது இந்த மியூசிக்கல் இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த மியூசிஷியன், மியூசிக்கல் ரிலேட்டடா, அதாவது இசை சார்ந்த அந்த இடத்திலே மிக உயர்ந்து நிற்பது எதுவென்றால் மகா பாபிலோனாக இருக்கிறது. இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்டால் சில தேசங்கள் மாத்திரமே எல்லா விதத்திலும் என்ன செய்கிறது? உயர்ந்து நிற்கிறது இல்லைங்களா? அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மன் இது போன்ற நகரங்கள் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா விதத்திலும் நாங்கள் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த துறையிலும் உயர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே என்ன செய்கிறார்கள் என்றால் முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த உபத்திரவ காலத்திலே எல்லா துறையிலும் மிக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்க போவது இந்த மகா பாபிலோனாக இருக்கிறது. இசையிலும் கூட உயர்ந்து நிற்கக்கூடிய இடம் அது மகா பாபிலோனாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகமானது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், கடைசி காலத்திலே அறிவு என்னாகும்? பெருகி போகும் என்று சொல்லி சொன்னார். அந்த அறிவு எந்த அளவிற்கு பெருகி போகும் என்பதை இந்த மகா பாபிலோனே சாட்சியாக இருக்கிறது. அதனுடைய ஒரு வித்தாக தான், அதனுடைய ஒரு தொடர்ச்சி, அதனுடைய ஒரு முயற்சியாக தான் இன்றைய காலகட்டத்திலிருந்து என்னாகிறது என்றால் அந்த அறிவினுடைய பெருக்கத்தை நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எது சாத்தியம் இல்லை என்கின்ற எந்த நிலையும் இன்றைக்கு பூமியிலே இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலத்திலே இல்லை. எல்லாம் சாத்தியம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பூமியானது என்ன செய்கிறது என்றால் மனிதனுடைய அறிவியல் சென்று கொண்டிருக்கிறது. தேவனை மறுதலிக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானமும் மருத்துவமும் என்ன செய்கிறது என்றால், ஏன் தேவன் மட்டும்தான் உருவாக்க முடியுமா, எங்களாலும் உருவாக்க முடியும் என்கின்ற இடத்திற்கு பூமியானது, மனித சமுதாயமானது அங்கே போய்கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மகா பாபிலோனை குறித்த ஒரு சிறிய சித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் படிப்பதனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், எதற்காக இந்த மகா பாபிலோனை குறித்து இந்த பின்னணியை நான் சொன்னேன் என்றால்,
ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை இப்பொழுது அவர் கேட்க செய்கிறார். அதைதான் நான் குறிப்பாக படிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியேறுங்கள். இதுதான் நான் இங்கே குறிப்பிடும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நகரத்திலே யாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். யார்? என் ஜனங்களே. கவனித்தீர்களா? 4வது வசனத்திலே, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. என்றால் யார் இந்த சத்தத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஆண்டவராகவே இருக்கிறார். அதனாலேதான் சொல்லுகிறார், என் ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த மகா பாபிலோனை விட்டு என்ன செய்யுங்கள்? வெளியே வாருங்கள். கவனித்தீர்களா? இந்த மகா பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். அப்ப இந்த மகா பாபிலோனிலே யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையா? தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் ஜனங்களை அவளை விட்டு என்ன செய்யுங்கள்? வெளியே வாருங்கள். வேதாகமத்திலே ஆண்டவர் சிலருக்கு இப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? கம் அவுட், வெளியே வா என்கின்ற அழைப்பை ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கிறார். நாம் கைவிட்டு சொல்ல முடியும். யாருக்கு? முதலாவது ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், இல்லையா? ஆபிரகாமை, உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, வெளியே வா என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். இரண்டாவதாக லோத்துவை என்ன செய்கிறார் என்றால், சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அந்த பட்டணத்திற்கு அழிவு வருவதற்கு முன்பதாக தேவன் என்ன செய்கிறார்? அங்கே நீதிமானாகி லோத்துவை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். வெளியே ஓடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக ஏசாயா புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11வது வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். யாருக்கு சொல்லுகிறார்? சியோனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், சியோனே, நீ எழுந்து புறப்படு, உன்னுடைய விடுதலையின் வருஷம் வந்துவிட்டது, எழுந்து புறப்படு, புறப்பட்டு போங்கள், அவைகளை எல்லாம் விட்டு என்ன செய்யுங்கள்? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி தேவன் அங்கே அறைக்கூவல் விடுகிறார் சியோனுக்கு. அடுத்ததாக இன்னொருவருக்கும் இது போன்ற அறைக்கூவலை தேவன் கொடுக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6:17-18 வசனங்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இங்கே நாம் படிக்கிறோம், கடைசியாக ஆண்டவர் சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே உபத்திரவ காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு சொல்லுகிறார், அவர்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏதோ தனிப்பட்ட உலகத்திலே வாழவில்லை. ஐயோ, நாமெல்லாம் பரிசுத்தவான்கள், நமக்குன்னு ஒரு நகரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க என்ன செய்யல? வாழவில்லை. அவர்களும் எங்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மகாபாபிலோனிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது, நாள் வரப்போகிறது, தேவனுடைய வருகை வரப்போகிறது, அழிவு இந்த மகாபாபிலோனுக்கு சமீபமாய் இருக்கிறது. ஆகவே என் ஜனங்களே, அவளை விட்டு என்ன செய்யுங்கள்? புறப்பட்டு போங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே அறைக்கூவலை தான் ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். நாம இன்னும் ஒரு பரிசுத்தமான தனி பூமியில நாம வாழ்ந்து கொண்டில்லை. நாமும் வாழக்கூடிய இடம் என்ன? இதே மகாபாபிலோனை போன்ற ஒத்த அந்த நகரத்திலே தான் நாம் எங்கிருந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம எந்த தேசத்துல இருந்தாலும் இந்த தேசம், இந்த மோசமான உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகாபாபிலோனுக்கு ஒத்த அந்த இயல்புடைய உலகத்திலே தான், நகரத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனமே, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போகும். மனங்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தோடு ஒட்டி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
இந்த மகா பெரிய உலகத்திலே அறிவியலிலும், விஞ்ஞானத்திலும், மருத்துவத்திலும், எல்லா விதத்திலும், வணிகத்திலும் உலகத்தில் தலை சிறந்த ஒரு நிலைமையிலே நாம் இருந்த போதிலும், பரலோகத்தினுடைய செய்தி சொல்லக்கூடிய, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்களே, என்னுடைய சபையே, அவளிடத்திலிருந்து நீ புறப்பட்டு போ என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் ஒருபொழுதும் பிரியமானவர்களை மறந்து விடக்கூடாது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதைதான் நாம் இங்கே படித்தோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பாருங்கள், 16வது வசனத்தின் கடைசி பகுதியிலே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அவர்கள் நடுவில் இருந்து வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் தேவன் அழைக்கும் பொழுது விட்டு விட்டு வரக்கூடிய நிலையில்தான் நாம் உலகத்தோடு தொடர்புடையவர்களாகவும், உலகத்தினுடைய வாழ்க்கை கொண்டவர்களாகவும், உலகத்தோடு பற்றுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை புரிந்து கொண்டீர்களா? நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக இருந்த போதிலும் தேவன், என் ஜனமே அவளை விட்டு பிரிந்து வா, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வா என்று சொல்லும் பொழுது உடனடியாக விட்டு விட்டு பிரிந்து வரக்கூடிய மனநிலைமையோடு தான் உலகத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இருக்க வேண்டும். அதற்கு அதிகமாக தொடர்பு என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அதாவது உலகத்தை நான் எப்படி விட்டு வருவேன் என்கின்ற அந்த நிலை, அந்த அளவிற்கு உலகத்தோடு தொடர்பும், உலகத்தினுடைய வாழ்க்கையும், உலகத்தினுடைய பற்றும் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவன் சொல்லும் பொழுது உடனடியாக விட்டு விட்டு வரக்கூடிய அந்த மனநிலைமையோடு தான் உலகத்தோடு நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். லோத்துவினுடைய அந்த கதையை பாருங்கள், அந்த சம்பவத்தை. ஆண்டவர் அழைக்கும் பொழுது உடனடியாக லோத்து என்ன செய்கிறார்? தன் குடும்பத்தோடு கூட ஓடி வருகிறார். ஆனால் லோத்துவின் மனைவிக்கு என்ன இருந்தது தெரியுமா? அந்த சோதோம் குமாரா பட்டணத்தோடு அதிகமான பற்று இருந்தது. அதோடு கூட அதிகமான தொடர்பு இருந்தது. அதோடு கூட அதிகமான வாழ்க்கை இருந்தது. அதன் மேல் ஆசை அதிகமாக இருந்தது. அதனாலேதான் அவள் ஓடும் பொழுது என்ன செய்தால் தெரியுமா? திரும்பி பார்த்தாள். பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு வருவார் என்றால், ஆண்டவரே நீ போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைமையோடு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அல்லது தேவன் வரும் பொழுது, என் ஜனமே வா என்று சொல்லி அழைக்கும் பொழுது, அங்கே ஆகாயத்திலே தேவனுடைய எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நாம் புறப்பட்டு போகக்கூடிய அந்த மனநிலைமையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனநிலைமையோடு தான் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உலகத்தினுடைய எதுவுமே நம் வாழ்க்கையை அதாவது நம்மை அதிகமாக நாம் எதோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடாது. அதிகமாக அதோடு கூட நேரத்தை நாம் செலவிடக்கூடாது. அதிகமான ஐக்கியத்தை நாம் அதோடு வைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அது நம்மை மோசம் போக்கிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் ஹோட்டலுக்கு போகும்போது மத்தியான மீல் சாப்பிட போறோம். மதிய உணவு சாப்பிடும் போது அப்ப பெரிய பிளேட் கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா முன்னாடி வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அந்த பிளேட் சுத்தியும் என்ன இருக்குன்னா சின்ன சின்ன இந்த பாத்திரங்கள் என்ன செய்வாங்கன்னா வைப்பாங்க. சின்ன சின்னதா நிறைய பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்கன்னா ரைஸ் போடுவாங்க. இப்ப இந்த சின்ன சின்ன பாத்திரங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்முடைய உணவு கிடையாது இல்லையா? அது நம்முடைய மெயின் மீல் கிடையாது. அதெல்லாம் சும்மா தொட்டுக்கிறதுக்காக தான் என்ன செய்யுது, அதெல்லாம் இருக்குது. ஆனா மெயினா, அதாவது குறிப்பாக நாம் சாப்பிடக்கூடியது என்னவென்றால் அந்த மீல் தான் இல்லையா? சாப்பாடு தான் முக்கியம். மத்ததெல்லாம் என்ன தெரியுங்களா? அந்த சாப்பாட்டுக்கு என்னது தொட்டுக்க, அவ்வளவுதான். அத போலதான் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய முக்கியமான பொருள், அந்த மீல் என்னன்னா என்ன தெரியுங்களா? நம்முடைய தேவனுடைய ராஜ்யம். மத்தது எல்லாம் என்ன தெரியுங்களா? தொட்டுக்க, சும்மா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. நம்ம ஊறுகாவ சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியுமா? அதை சாப்பிட சும்மா தொட்டுக்க தான் முடியும். அப்ப உலகத்தில் உள்ள எல்லாமே தொட்டுக்கதானே ஒழிய, நம்முடைய குறிக்கோள், நம்முடைய லக்கு, நம்முடைய ஜீவன், நம்முடைய உறவு எல்லாமே எங்க இருக்க வேண்டும் என்றால் பரலோகமாக இருக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தேவனை அங்கே சந்திக்க நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் அநேக வசனங்களில் நாம் படிக்கிறோம்,
2 பேதுரு 3:10-12 எல்லாம் படிக்கும்போது இந்த பூமியும் அதில் உள்ள எல்லாம் என்னாகும்? அழிந்து ஒழிந்து உருகி போகும் என்று சொல்லி நாம் அங்கே படிப்போம். எல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னொரு வசனத்தை படிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். எவ்வளவு கடினமான வார்த்தையை யோவான் பயன்படுத்துகிறார் பாருங்க. நாம் உலகத்தின் சிநேகிதராய் இருப்போம் என்றால் நாம் விபச்சாரிகளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சிநேகம் தேவனுக்கு விரோதமான நாம் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல என்ற அந்த நினைவோடு கூட நாம் வாழ வேண்டும். இதையெல்லாம் நாம் உலகத்திலே வாழ்வதற்காக இருக்கக்கூடிய ஏதுக்கள். ஆனால் நம்முடைய முக்கியமான நோக்கம், குறிக்கோள், வாழ்க்கையெல்லாம் நம்முடைய தேவனுடைய வீடாக தான் இருக்க வேண்டும். அங்கே பரலோகத்தில் இருந்து வரக்கூடிய நம்முடைய இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்பொழுது மறுபடியுமாக வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வருவோம். 18ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 18 9வது வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? கடைசி பகுதியிலே, அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி. பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இந்த மகா பாபிலோனுடைய செழிப்பிலே வாழ்ந்தார்கள். இந்த அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். 17, 18 ஆகிய அதிகாரங்கள். இந்த பூமியில் உள்ள மக்கள் எந்த அளவிற்கு இந்த மகா பாபிலோனை நேசித்தார்கள் என்று சொல்லி நாம் படிக்க முடியும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு நிமிஷத்துல அந்த மகா பாபிலோனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறாரு. அவள் வேகிறதை பார்க்கக்கூடிய, அவளோடு கூட சம்பந்தம் கொண்ட, வணிகம் கொண்ட எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அழுது புலம்புகிறார்கள். 13வது வசனத்தையும் பாருங்கள். இந்த வார்த்தை அடிக்கடி திரும்ப திரும்ப வருகிறது பாருங்கள். 13வது வசனத்தின் கடைசி பகுதி, அவளுக்காக அழுது புலம்புவார்கள். 16வது வசனத்திலே கடைசி பகுதி, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். 19வது வசனத்திலே, தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகா நகரமே, சமுத்திரத்தின் கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். பிரியமானவர்களே, பூமியை நம்பக்கூடியவர்களுடைய நிலை இதுவாக தான் இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய குடியிருப்பு எது கிடையாது தெரியுங்களா? நாம் இந்த பூமியின் மேலே நம்பிக்கை வைக்கவில்லை. பூமியின் மேல நம்பிக்கை வைப்போம் என்றால் நம்முடைய நிலைமையும் இதுவாக தான் இருக்கும். ஐயோ எல்லாம் போச்சே என்றுதான் என்ன செய்வோம்? அழுது புலம்புவோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்துல பொக்கிஷத்தை என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. இங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க. இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இங்க அதிகமா நம்ம சேர்த்து வச்சோம்னா என்னதான் செய்வோம் தெரியுமா? இங்க பாருங்க, எத்தனை முறை சொல்லி, 1, 2, 3, 4 முறை அழுது புலம்புவார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த உபத்திரவ காலத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் இந்த மகா பாபிலோன் அழிகிறதை பார்த்து அங்கே அழுது புலம்புவார்களாம். இப்ப பூமியில எல்லாம் அழுது கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ எல்லாம் போச்சே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுது, பரலோகத்திலே இப்பொழுது யோவானை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகிறார். பரலோகத்தின் காட்சியை இப்பொழுது யோவான் காண்கிறார். முற்றிலும் வேறுபட்ட ஒரு காட்சியை யோவான் பார்க்கிறார். அதைதான் நாம் இங்கே படிக்கிறோம். பாருங்கள், 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். பரலோகமே, இங்கே பூமியிலே பெரிய அழிவு, மகா பாபிலோன் அழிகிறது, எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பரலோகத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களிகூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமானவைகள், சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொன்னார்கள். பரலோகத்திலே களிகூறுதல் உண்டாயிருக்கிறது. பரலோகத்திலே ஆடல் பாடலின் சத்தம் அங்கே கேட்கிறது. பரலோகமே அங்கே துதித்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எதன் நிமித்தமாக தெரியுமா? இந்த மகா பாபிலோன் அழிகிறதை பார்த்து, மகா பாபிலோனுடைய அழிவை பார்த்து
பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். ஏன் தெரியுமா? இங்கே சொல்லப்படுகிறது, இந்த மகா பாபிலோன் மிகப்பெரிய தவறை செய்தது, அல்லது இந்த பூமி மிகப்பெரிய தவறை செய்தது. இவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? பாருங்கள், 2வது வசனம், 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். தன் வேசித்தனத்தினாலும் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார். இந்த அந்த அரசாங்கங்களை எல்லாம் தேவன் சுக்குநூறாக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ ராஜ்யங்கள் ஏற்பட்டது, ஆனால் எல்லாவற்றையும் தேவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். இனி வரக்கூடிய அந்த மகா பாபிலோனையும் அழித்து போடுவார். அதற்கான காரணம் இங்கே சொல்லப்படுகிறது. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பரிசுத்தவான்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, அவருடைய ஊழியக்காரரை என்ன செய்தார்கள் தெரியுமா? கொன்று போட்டார்கள். அவர்களுடைய ரத்தத்தை பூமியிலே சிந்தினார்கள். தேவன் அதற்கான நியாய தீர்ப்பை என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கே என்ன செய்கிறார்? கொண்டு வருகிற ஒரு பயங்கரமான காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை படிப்போம். 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 11, 18வது வசனத்திலே கடைசி பகுதியிலே பாருங்கள். பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே அங்கே தொழுது கொள்கிறார்கள். எதற்கு? பூமியை கெடுத்தவர்களை தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அழிப்பார். இது யாராக இருந்தார்? பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் பல உபத்திரவத்திற்குள்ளே செல்லுகிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த சபையின் காலகட்டத்தை மட்டுமல்ல, அங்கே நாம் படிக்கிறோம், தீர்க்கதரிசிகளின் காலத்திலிருந்தே அங்கே சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருடைய ரத்தமும் பாருங்கள், அந்த 19:2 நாம் படித்தோம். தான் வேசித்தனத்தினாலே பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்று சொல்லி படிக்கிறோம். ஊழியக்காரின் ரத்தத்திற்காக, இந்த ஊழியக்காரர் ரத்தத்தை அவர்கள் பூமியிலே சிந்தினபடியினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே வருகிறது. அதற்காக பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் அங்கே கலிகூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கலிகூறுதலை நாம் படிக்கும் பொழுது முதலாவதாக இந்த ஆண்டவர் இந்த மகா பாபிலோனை அழித்தது நிமித்தமாக மிகப்பெரிய கலிகூறுதல் பரலோகத்தில் என்ன செய்கிறது? உண்டாகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு கலிகூறுதலை அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மற்றொரு கலிகூறுதலை அங்கே சொல்லப்படுகிறது. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். முதலாவது கலிகூறுதல், மகா பாபிலோனை தேவன் அழித்தது நிமித்தமாக அங்கே கலிகூறுதல் உண்டாகிறது. இரண்டாவது 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு கலிகூறுவோம். ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், அதனாலே நாம் என்ன செய்வோம்? கலிகூர்ந்து நாம் மகிழ்வோம் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி பரலோகத்தில் நடக்கிறது. பாருங்க, இரண்டு காட்சியும் பாருங்க. பூமியிலே எவ்வளவு அழுகை, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு துன்பம், எங்க பார்த்தாலும் அழிவு. ஆனால் அதே சமயத்திலே பரலோகத்திலே அது கலிகூறுதலின் நாள், மகிழ்ச்சியின் நாள். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் அங்கே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் பூமியிலே பயங்கரமானவராக இருக்கும் பொழுது பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? மணவாளனாக அங்கே என்ன இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னா, இந்த பகுதியை நாம் படித்து வரும் பொழுது இந்த உபத்திரவ காலத்தினுடைய இறுதி காலகட்டத்திலே தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் எங்க நடக்கும் என்றால் பரலோகத்திலே நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சியுடைய ஒன்றாக இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் என்னது சந்தோஷம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், சின்ன பந்துக்கள் எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. இப்பொழுது பரலோகத்திலே நடக்கக்கூடிய முதலும் கடைசியுமான ஒரு கல்யாணம் தான் என்னதுங்க இங்க நடக்க இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த மாதிரி கல்யாணம் நடந்ததில்லை, இனியும் நடக்க போறதில்லை. ஒரே ஒரு கல்யாணம் தான், அது ஆட்டுக்குட்டியானவருக்கும் அதாவது ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபைக்கும் நடைபெறக்கூடிய அந்த கல்யாணம். அந்த கல்யாணத்தினுடைய
நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பூமியில ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கும். இப்பொழுது பரலோகத்துல என்ன நடக்குதுன்னா கல்யாணம் நடக்குது. யாருக்கு முன்பதாக? சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவர் அங்கே முன்பதாக, சகல தூதர்களுக்கு முன்பதாக, எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பரலோகத்துல ஒரு பெரிய விழா கோலம் பூண்டது போலதான் என்ன செய்யும் இருக்கும். அங்கே நாம் படிக்கிறோம் பாருங்கள் 5வது வசனத்திலே, மேலும் தமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போற பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜீவாரம் பண்ணுகிறார் என்று சொல்லி அங்கே மிகப்பெரிய சத்தத்தை, மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அதிலே முக்கியமான நபர்கள் 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? எல்லாரும் முக்கியமானவங்க கிடையாது. யார் முக்கியமானவங்க? கல்யாணத்துல, திருமணத்துல 2 பேர் தான் என்னது முக்கியமானவர்கள். எல்லாருடைய கண்களும் யாரை நோக்கி இருக்கும் என்றால் அந்த 2 பேரை தான் என்ன செய்யும்? நோக்கி இருக்கும். அந்த முக்கியமானவர்கள் யார்? 2 பேர் யாரு அப்படின்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, 2வது மணவாட்டியாகிய சபை. நீங்களும் நானும் தாங்க. எங்க இருக்க போறோம் தெரியுங்களா? பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல எல்லாம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக சகல தூதர்களும் சூழ இருக்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் சூழ இருக்க, அவர்கள் மத்தியிலே ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபைக்கும் என்ன நடக்கிறது என்றால் ஒரு கல்யாணம் நடக்குது. அதுல நீங்களும் நானும் இருக்க போகிறோம். இனி நடைபெறக்கூடிய சம்பவம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அருமையாக அதற்கு முன்னதாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய தேவனைப் போல யாரையுமே நாம் பார்க்க முடியாது. வர இருக்கக்கூடியதை எல்லாம் முன்கூட்டியே அறியக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுகிறார், நீங்கள் கல்யாணத்துல இருக்க போறீங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற நாம பரலோகத்துல ஆட்டுக்குட்டியான ஒரு பக்கத்துல அவரோடு அவருடைய மனவாட்டியாக என்ன செய்ய போறோம் தெரியுமா? அங்கே அங்கே முடிசூட்டப்பட போகிறோம். அங்க கல்யாணம் நடக்க போகிறது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். புறஜாதிகளாகி நமக்கு தேவன் கொடுத்த உன்னதமான இடத்தை பாருங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கூட என்ன கிடையாது தெரியுமா? இந்த சான்ஸ் கிடையாது. ஆபிரகாமுக்கு கூட இந்த இந்த சான்ஸ் கிடையாது. யோவான் ஸ்நானகனுக்கு கூட இந்த வாய்ப்பு இல்லை. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், யோவான் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, நான் மணவாளனுடைய தோழன் என்று சொல்லுகிறார். ஐயா, மணவாளனுடைய தோழன், அவர் பக்கத்துல நிற்கக்கூடியவன் தான். ஆனால் நாம் யார் தெரியுமா? மணவாட்டியாக இருக்கிறோம். பெந்தைகோஸ்து நாளிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் யார் தெரியுமா? மணவாட்டியாக அங்கே இருக்கிறார். இந்த உபத்திரவ காலத்திலே அநேக பரிசுத்தவான்கள் இருக்க போகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மணவாட்டி கிடையாது. அவர்கள் எல்லாரும் இந்த கல்யாணத்திற்கு என்ன செய்யப்படுகிறார்கள் தெரியுமா? அழைக்கப்படுகிறார்கள். பாருங்கள் 9வது வசனத்திலே, பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். யார் அழைக்கப்படுகிறார்கள்? இந்த உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அழைக்கப்படுகிறார்கள். அதாவது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆயவிட அரசாட்சிக்கு என்று தேவன் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய விருந்து இந்த பூமியில என்ன செய்ய போகிறது? அதற்கு கீழ் உள்ள வசனத்திலே நீங்கள் பாருங்கள், 18வது வசனத்திலே, மகா தேவன் கொடுக்கும் விருந்திற்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஆக தேவனுடைய பரிசுத்தவான்கள், அன்றைக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அங்கே விருந்திற்கு, அதாவது மணவாளனாகி இயேசு கிறிஸ்து மணவாட்டியோடு கூட இந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறார்? அங்கே இறங்கி வரப்போகிறார். அப்பொழுது 1000 வருட அரசாட்சியானது அங்கே துவங்கக்கூடிய காலமாக அங்கே இருக்கிறது. ஆகவே இங்கே நம்முடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரும் அங்கே சபையும் இந்த திருமணத்திலே அங்கே இணைகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அங்கே கணவன் மனைவிக்குள்ள உறவை சொல்லிவிட்டு கடைசியாக 32வது வசனத்திலே, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த திருமண உறவை, பூமியில இருக்கக்கூடிய திருமண உறவை எதோடு அங்கே ஒப்பிடுகிறார்? அந்த ரகசியத்தோடு ஒப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லுகிறார், இதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இதற்காக தன்னை என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அவளுடைய வைராக்கியத்தை பாருங்க. என்னன்னா, உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் என்ன செய்யணுங்க? பரலோகத்துல ஆண்டவரிடத்துல நான் என்ன செய்யணும்? ஒப்புக் கொடுக்கணும். இதுதாங்க, இதற்காக அவர் என்ன செய்கிறார் என்ற வைராக்கியம் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு சபையில் உள்ள தலைவர்களுடைய அல்லது பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், டீக்கன்ஸ், எவாஞ்சலிஸ்ட் எது வேண்டுமென்றாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம் எல்லாருடைய குறிக்கோள், நம்முடைய வாஞ்சை, விருப்பம் எல்லாம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த சபையை, நமக்கு கொடுத்த விசுவாசிகளை தேவனுக்கு முன்பதாக கற்புள்ள கன்னிகையாக நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இதுதாங்க ஒவ்வொரு தலைவர்களுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். அடுத்தது சொல்றார் 3வது வசனத்துல, பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் 2 நிலை இருக்க வேண்டும். ஒன்று வைராக்கியம் இருக்கணும், இன்னொன்னு பயம் இருக்கும். என்ன வைராக்கியம்? என் தேவன் எனக்கு கொடுத்த விசுவாசிகளை நான் கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2வது பயந்திருக்கணும். என் விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டு விடுவார்களோ, சாத்தானால் ஏமாற்றப்பட்டு விடுவார்களோ என்ற அந்த பயம் ஒவ்வொரு தலைவனுக்குள்ளும் இருக்க வேண்டும். இதுக்காக தாங்க நம்ம இருக்கிறோம். கர்த்தர் இதற்காக தான் நமக்கு சபையிலே பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். மற்றபடி வேறு எதற்காகவும் அல்ல. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை இப்படி காத்து மேய்ப்பதற்காக தான் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரே ஒழிய வேற ஒன்றையும் செய்வதற்காக அல்ல. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பவுல் இங்கே சொல்லுகிறார், உங்களை மணவாளனிடத்திலே ஒப்பு கொடுக்க நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே கரை திரை அற்றவர்களாக நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் இருக்க வேண்டும். மணவாளனை காணும் பொழுது கரை திரை அற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்ப ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லும் பொழுது அது எதை காட்டுகிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சபையை கிறிஸ்துவின் இடத்துல என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அவ்வளவுதான், அவர் வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் சபையானது இன்னும் ஆயத்தப்படவில்லை. திருமணம், அதாவது கல்யாணம் நடைபெறக்கூடிய நிலையிலே ராப்சர் நடக்கும்போது நடக்காது. எப்பொழுது இந்த சபையானது தன்னை ஆயத்தப்படுத்தினது என்ற வார்த்தை படிக்கிறோம் பாருங்கள். 19 நாம் படித்தோம், 7வது வசனத்திலே மத்திய பகுதி, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இங்கேதான் என்ன வருகிறது? மனைவி ஆயத்தம் பண்ணினாள். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் அது முழுமை அடைந்த ஒரு நிலையை காட்டவில்லை. அவள் கிறிஸ்துவோடு கூட அவள் கல்யாணம் பண்ணுவதற்கு, திருமணம் பண்ணுவதற்கு அவள் பர்ஃபெக்டாக இருக்கிறாள் என்று அர்த்தம் கிடையாது. ராப்சர் எதை காட்டுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்? கிறிஸ்துவின் இடத்திலே கொண்டு போய் என்ன செய்கிறார்? சேர்க்கிறார். ஆனால் இந்த அதாவது மணவாட்டி எப்பொழுது பரிபூரணப்படுகிறாள் என்றால், திருமணம் ஆவதற்கான அந்த பரிபூரணம் எப்பொழுது அடைகிறார் என்றால், அது ஆயத்தம் பண்ணினாள் என்கின்ற வார்த்தை எப்பொழுது வருகிறது என்றால், உபத்திரவ காலத்தினுடைய இறுதியிலே என்ன செய்கிறது என்றால் இந்த வார்த்தை வருகிறது. என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் எப்பொழுது அதாவது பரிபூரணம் அடைவோம் என்றால், எப்பொழுது கிறிஸ்துவோடு கூட மணவாட்டியாக நாம் சேர்க்கப்படுவோம் என்றால், நம்முடைய நியாய தீர்ப்புகள் முடியும் பொழுதுதான் அந்த பரிபூரணத்தை நாம் பெறுகிறோம், இல்லையா? பரலோகத்திலே நமக்கு என்ன உண்டு? கிறிஸ்துவின் நியாயாசனத்திலே நாம் அனைவரும் என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். அங்கே நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். இப்பொழுது படியுங்கள், இதை மனதில் வைத்துக் கொண்டு படியுங்கள். இப்பொழுது இந்த நியாய தீர்ப்பெல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மனைவி தன்னை என்ன செய்தால்? ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லி 8வது வசனத்தை பாருங்கள். சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. எப்பொழுது அளிக்கப்படுகிறது? அந்த கல்யாணத்தின் பொழுதுதான் என்ன அளிக்கப்படுகிறது? இந்த வஸ்திரமானது மணவாட்டிக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. மாணவர்களே, நம்ம பூமியில நடக்கக்கூடிய, கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், பூமியில் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தை பாருங்கள், இல்லையா? நல்ல புதிய ட்ரெஸ் போட்டுட்டு என்ன செய்வாங்க? வருவாங்க. அதோட மட்டும்தான் வருவாங்களா? அதோட கூட சேர்ந்து இன்னொன்றும் இருக்கும். என்ன தெரியுமா? அலங்காரமும் இருக்கும், இல்லையா? ஒரு மணவாட்டி தன்னை என்ன செய்வாள்? ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கிறது இல்ல, எல்லா விதத்திலும் தன்னை என்ன செய்வாள்? அலங்கரித்துக் கொள்வாள். பிரியமானவர்களே, இங்கே நான் என்ன நினைக்கிறேன் என்றால்,
தேவன் இந்த சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய இந்த வஸ்திரத்தை தேவன் எல்லா பரிசுத்தவான்களுக்கும், எல்லா சபையில் உள்ள எல்லாருக்கும் என்ன செய்ய போறாரு? கொடுக்க போறாரு. ஆனால் அலங்கரிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த நியாய தீர்ப்பை பொறுத்து இருக்கும். ஐயா, ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நியாய தீர்ப்பு, அதாவது கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திலே நம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்க போகிறார். அங்கே பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் என்று நாம் படிக்கிறோம். அடுத்ததாக மரம் வைக்கோல் புல் என்று படிக்கிறோம். இது எல்லாம் நம்முடைய அலங்காரமாக அன்றைக்கு இருக்க போகிறது. இன்றைக்கு அந்த கல்யாணத்திலே நாம் நிற்கும் பொழுது இவைகள் நம்ம என்ன செய்யும் தெரியுமா? அலங்கரிக்கும். அப்ப ஒவ்வொருவருடைய அலங்காரமும் வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் பரிசுத்த வஸ்திரம் தரித்திருப்போம், உண்மைதான். ஆனால் ஒவ்வொருவருடைய அலங்காரமும் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து அமைந்திருக்கும். பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றில் இருக்கக்கூடியவர் மணவாட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த மணவாட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரையும் பார்ப்பார்கள். ஒவ்வொருவருடைய அலங்காரத்தையும் பார்ப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்க போகிறது? மணவாளனோடு நாம் இணையக்கூடிய சமயத்திலே நாம் எந்த அளவிற்கு அலங்காரத்தோடு நாம் இருக்க போகிறோம்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தேவன் அதை பரிசோதிக்க போகிறார். அந்த பரிசோதனை முடிந்த பிறகுதான் என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நமக்கு எதிர்பார்த்து நாம் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நிகழ்வுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கையோடு தான் இந்த 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 கிரியைகள் எல்லாம். பரலோகத்துல போயிட்டு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அங்கே நியாய தீர்ப்புதான் நமக்கு. ஆகவே இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே உலகத்தோடு நாம் இணைந்து விடாதபடிக்கு, தேவன் வரும்பொழுது சந்தோஷத்தோடு எல்லாத்தையும் விட்டு போகக்கூடிய அந்த நிலையில தான் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? வாழ வேண்டும். அவ்விதமாக நாம் வாழ்வோம். பரலோகத்திலே கிறிஸ்துவோடு மணவாளனோடு இருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் அங்கே நிற்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.